வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுமே அந்த இளைஞன் அந்த வீட்டுக்கு கிளம்பி போனான். ஆனால் அவன் அப்படி அடிக்கடி லவ் பண்ணுற பொண்ணு வீட்டுக்கு போகிறதால அங்கே ஒரு பெரிய கிரைம் நடக்க போகுதுங்கிறது அப்போது அவங்களுக்கு தெரியாது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இருக்கிற ஜவஹர் நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் 40 வயதான அஞ்சு. சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி அஞ்சு ஜார்க்கண்டில் இருந்தப்போ ஈஸ்வர் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரரை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அஞ்சுவுக்கும் ஈஸ்வருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திடீர்னு ஒரு நாள் ஈஸ்வர் வீட்டை விட்டு கிளம்பி போனார். விட்டுட்டு போன கணவர் திரும்ப வருவார்னு அஞ்சு பல நாட்கள் தன்னோட 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் ஈஸ்வர் வரவே இல்லை. இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு தான் பிள்ளைகளை பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணி தெலுங்கானா மாநிலத்துக்கு வந்து அங்கே செகந்திராபாத்தில் இருக்கிற ஜவஹர் நகரில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறினாங்க. அந்த பகுதியில் இருந்த வசதியானவங்களோட வீடுகளுக்கு போய் அங்கே பாத்திரம் கழுவுறது, வீட்டு வேலைகள் செய்கிறது அப்படின்னு அதில் கிடைச்ச வருமானத்தை வச்சு தான் அஞ்சு தன்னோட 2 பொண்ணுங்களையும் வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இவங்க மூத்த மகள் ரோஷினி 12வது முடிச்சதும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ரோஷினியும் வேலைக்கு போனதால் ஓரளவுக்கு அவங்களோட பொருளாதார தேவைகள் பெருசாக பாதிப்பு இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அஞ்சு வழக்கமாக காலையில் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு 2 மணிக்கு மேலே திரும்பவும் வேலைக்கு போவாங்க. மூத்த மகள் ரோஷினி காலையில் வேலைக்கு போனால் இரவு 8 மணிக்கு தான் திரும்ப வருவாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தப்போ தான் 2025 மே 12 அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு ரோஷினி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தங்கை லீனா மட்டும்தான் வீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா இன்னும் வரலையான்னு ரோஷினி கேட்டப்போ, இல்லைக்கா நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு லீனா சொன்னாங்க. இது கேட்டுட்டு ரோஷினியும் அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அப்போவும் அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு. சரி என்னாச்சு தெரியலையேன்னு பதறி போய் அஞ்சு வேலை பார்க்குற வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே அஞ்சு மதியமே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களேன்னு சொன்னாங்க. அஞ்சு ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவங்க மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குன்னு ரோஷினி ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் லீனா ஒரு முக்கியமான விஷயத்த தன்னோட அக்கா ரோஷினி கிட்ட சொன்னாங்க. அக்கா, நம்ம அம்மா வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஆள் கூட அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. ஒரு முறை நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன். அவங்க அடிக்கடி வெளியே மீட் பண்ணுறதும் எனக்கு தெரியும். ஒருவேளை அம்மா நம்மளை எல்லாம் விட்டுட்டு அந்த ஆள் கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லீனா சொன்னாங்க. இதை கேட்டதும் ரோஷினிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியும் இன்னொரு பக்கம் குழப்பமும் ஏற்படுது. நம்ம அம்மா இப்படிப்பட்டவங்களா, நம்மளை உண்மையாகவே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. இந்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டையும் வெளியே சொல்ல வேணாம், சொன்னால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு லீனா சொன்னதால் ரோஷினியும் சரி இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வீட்டை விட்டுட்டு போன அம்மா எப்படியும் திரும்ப வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையில் நாட்கள் ஓடிச்சு. ஆனால் அஞ்சுகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அஞ்சு இல்லாமலேயே அந்த வீட்டில் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் அஞ்சு ஒருத்தர்கிட்ட சீட்டு காசு கட்டியிருக்காங்கங்கிற விஷயம் ரோஷினிக்கு தெரிய வந்து அந்த பணத்தை வாங்கலாம்னு அந்த நபர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ அவர், உங்கள் அம்மா நேரில் வந்தால் தான் பணத்தை தர முடியும், உங்ககிட்ட தர முடியாதுன்னு கராராக சொல்லியிருக்காரு. அப்போ தான் வேற வழி இல்லாமல் அம்மா காணாமல் போன விஷயத்த அவங்க முதல் முறையாக அந்த நபர்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட அந்த நபர் அதிர்ச்சியாகி ஒரு ஐடியா சொன்னார். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கே எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்கள் அம்மா கட்டின காசை உங்ககிட்ட கொடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னார். இதனால ரோஷினி தன்னோட தாய் அஞ்சு காணாமல் போனதில் இருந்து சுமார் 5 மாதங்களுக்கு அப்புறம், அதாவது 2025 அக்டோபர் 17 அன்னைக்கு ஜவஹர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்கள் அம்மாவை 2025 மே 12 இருந்து காணோம் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க. மேலும் அவங்க காணாமல் போன அதே தினத்தில் இருந்து அவங்களோட ஸ்கூட்டரும் காணும்னு அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இத்தனை நாட்களாக புகார் கொடுக்காம எதுக்கு சுமார் 5 மாதங்கள் கழிச்சு புகார் கொடுக்குறேன் அப்படிங்கிற காரணத்தையும் ரோஷினி போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் பேப்பரை கொண்டு போய் சீட்டு நடத்துறவர்கிட்ட கொடுத்ததும் அஞ்சு அவர்கிட்ட கட்டின ரூபாய் 83,000 பணத்தை அவர் ரோஷினி கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அஞ்சு மே மாதம் காணாமல் போய் அது சம்பந்தமாக அக்டோபரில் அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த 5 மாத இடைவெளியில் அஞ்சுவோட 2 மகள்களான ரோஷினி மற்றும் லீனா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துருந்துச்சு. அந்த மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட வரக்கூடிய பகுதியில் நான் சொல்கிறேன். இப்போது அஞ்சு காணாமல் போனதில் இருந்து சுமார் 10 மாதங்களுக்கு அப்புறம், அதாவது 2026 மார்ச் மாதம் அஞ்சுவோட வீடு இருந்த அதே ஏரியாவில் மாண்டிராஜ் சிங் அப்படிங்கிற 22 வயது இளைஞர் தான் வச்சிருந்த ஒரு பழைய ஸ்கூட்டரை 23,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக ஒரு மெக்கானிக் கிட்ட பேசுகிறாரு.
அந்த வண்டிக்கான ஆர்சி புக் டீட்டெயிலை செக் பண்ணப்போ வண்டி ஒரு பெண் பெயரில் இருக்குது. வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து தான் சைன் போடணும், இல்லைனா அவங்களோட ஆதார் கார்டு வேணும்னு மெக்கானிக் கேட்குறாரு. ஆனால் மாண்டிராஜ் சிங் அவங்களோட ஆதார் கார்டு இப்போ கிடைக்காது, அவங்களால இப்போ வரவும் முடியாது அப்படின்னு ஏதேதோ சொல்லி நழுவ பார்த்தாரு. மாண்டிராஜ் சிங்கோட நடவடிக்கையில் இருந்து அது ஒருவேளை திருட்டு வண்டியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்ச மெக்கானிக் அப்போதைக்கு சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தகவலை போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த தகவலை தொடர்ந்து போலீஸும் மாண்டிராஜை பிடிச்சு விசாரிச்சாங்க. திருட்டு வண்டியா இருக்கும் அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிச்சப்பதான் மாண்டிராஜோட பதில்களில் முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் இருந்துச்சு. இதனால போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் அங்க கை குழந்தைய வச்சிருந்த அவரோட மனைவி கிட்ட விசாரிச்சப்பதான் அதிர்ச்சியூட்டக்கூடிய பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. பீகாரை பூர்வீகமாக கொண்ட மாண்டிராஜ் சிங் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கு 2023 டிசம்பர் மாதம் ஃபேஸ்புக் மூலமாக லீனா அப்படிங்கிற 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமியோட அறிமுகம் கிடச்சிருக்கு. முதல்ல சேட்டிங்கில் ஆரம்பித்த பழக்கம் அப்புறம் காதலாக மாறிச்சு. இவங்க அடிக்கடி வெளியே மீட் பண்ணி பழக ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் லீனா மாண்டிராஜ் சிங்கை ஃபோன் பண்ணி வீட்டில் யாரும் இல்லை நீ வா அப்படின்னு கூப்பிட, எப்பெல்லாம் லீனா ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்களோ அப்பெல்லாம் மாண்டிராஜுக்கு கால் பண்ணி அவங்க அந்த வீட்டில் சந்திச்சுக்கிறது வழக்கமாக இருந்துச்சு. இப்படி இவங்க பழக்கம் போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் அஞ்சு தன்னோட வீட்டுக்கு வந்த சமயத்தில் அங்கே தன்னோட மகள் லீனா ஒரு இளைஞர் கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மைனராக இருக்கக்கூடிய தன்னோட மகள்கிட்ட ஒரு இளைஞன் ஃபிசிக்கல் டச் பண்ணுறான் அப்படின்னு ஆத்திரமடைஞ்ச அஞ்சு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த தகவலை சொன்னாங்க. அப்போ 19 வயசாகி இருந்த மாண்டியராஜ் சிங் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு 50 நாட்கள் சிறையில் இருந்தார். ஆனால் ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவர் லீனாவை விடுறதா இல்லை. திரும்பவும் இவங்க பழக்கம் தொடர அஞ்சு மறுபடியும் ஒரு புகார் கொடுத்தாங்க. இதனால் மாண்டியராஜ் சிங் மறுபடியும் ஜெயிலுக்கு போனார். அவன் நம்ம ஜாதி கிடையாது, அவன் ஒரு ஆட்டோ டிரைவர், அவனை நீ காதலிக்க கூடாது அப்படின்னு அஞ்சு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். லீனா கேட்கறதா இல்லை. அஞ்சு அடிக்கடி மாண்டிராஜ் சிங் மேல புகார் கொடுத்தது இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணிச்சு. நம்ம நிம்மதியா வாழணும்னா உங்க அம்மா உயிரோட இருக்கக்கூடாதுன்னு மாண்டிராஜ் லீனா கிட்ட சொல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து அஞ்சுவை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டாங்க. 2025 மே 12 அன்னைக்கு அஞ்சுவும் மூத்த மகள் ரோஷினியும் வேலைக்கு போனாங்க. மத்தியானம் அஞ்சு மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு லீனா மாண்டிராஜ் சிங்குக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. மதியம் 1 மணிக்கு அஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு சேர்ல அசந்து உக்காந்தப்போ லீனா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு பின்னாடி போய் அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த மாண்டிராஜ் சிங் வெளியே வந்து தான் வச்சிருந்த கத்தியால அஞ்சுவோட நெஞ்சில சரமாரியா குத்துனாரு. அஞ்சு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துலயே துடிச்சு இறந்து போனாங்க. அஞ்சுவோட இறந்த உடலை வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிக்குவோம்னு பயந்த அவங்க அன்னைக்கு மாலை அஞ்சுவோட உடலை அந்த வீட்டில் இருந்த ஒரு கட்டிலுக்கு அடியில மறைச்சு வச்சாங்க. சுத்தி பழைய துணி மூட்டைகளையும் பொருட்களையும் அடுக்கி வச்சு வெளியில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணாங்க. அஞ்சுவோட ஸ்கூட்டரை மாண்டிராஜ் எடுத்துட்டு போய் தன்னோட வீட்டில் மறைச்சு வச்சாரு. இதுக்கப்புறமா தான் அன்னைக்கு நைட் ரோஷினி வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அம்மா யார் கூடவோ போயிட்டாங்கன்னு லீனா நாடகம் ஆடின சம்பவங்களும் நடந்துச்சு. இதோட இவங்க வேலையை நிறுத்தல. மறுநாள் காலையில ரோஷினி வேலைக்கு கிளம்புனதும் மாண்டிராஜ் சிங் 2 சிமெண்ட் மூட்டைகளை அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. அஞ்சுவோட உடலையும் அதுக்கு மேலே இருந்த கட்டிலையும் நகர்த்தி வச்சுட்டு அந்த தரையில இருந்த டைல்ஸை எடுத்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆழமா ஒரு குழியை தோண்டினாங்க. அதுல அஞ்சுவோட உடலை போட்டு புதைச்சிட்டு மேலே திரும்பவும் டைல்ஸ் ஒட்டி சிமெண்ட் வச்சு பூசினாங்க. அன்னைக்கு நைட் ரோஷினி வீட்டுக்கு வந்தப்போ தரையில சிமெண்ட் பூசி இருக்கிறத பார்த்துட்டு லீனா கிட்ட கேட்டதுக்கு லீனா ரொம்ப சாதாரணமா வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்குக்கா, கட்டிலுக்கு அடியில் ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு, அது வழியாக தான் எலி வருதுன்னு நானே சிமெண்ட் வச்சு பூசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ரோஷினியும் அதை அப்படியே நம்பினாங்க. அம்மா எதுவுமே சொல்லாம யார் கூடவோ போயிட்டாங்க அப்படின்னு மன உளைச்சலில் இருந்த ரோஷினிக்கு அடுத்த ஒரு சில வாரங்கள்ல இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. தன்னோட 17 வயதான தங்கை லீனா தன்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத மாண்டிராஜ் சிங் கூட ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க அப்படிங்கிறதும் அதன் மூலமாக லீனா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் ரோஷினிக்கு தெரிய வந்துச்சு. இது சம்பந்தமாக ரோஷினி லீனாவை கண்டிச்சப்போ நான் அவனை தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ வேலைக்கு போனதும் அவன் தான் எனக்கு பாதுகாப்பாக நம்ம வீட்டில் வந்து இருக்கான், என்னை கண்டிக்காத, என்னை விட்டுடு அப்படின்னு ரோஷினி கிட்ட சொல்லியிருக்காங்க. பொறுப்பாக இருக்க வேண்டிய அம்மாவும் ஒரு ஆள் கூட போயிட்டாங்க. இவளும் இப்படி ஒரு நிலைமையில இருக்காளேன்னு ரோஷினி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறதே அசிங்கம்னு நினச்சி ரோஷினி ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. தன்னோட அம்மாவை கொலை பண்ணி புதைச்ச அதே வீட்டில் லீனாவும் மாண்டிராஜ் சிங்கும் கணவன் மனைவியாக ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் 2026 பிப்ரவரி மாதம் லீனாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. செலவுகளை சமாளிக்க முடியாம மாண்டிராஜ் பதுக்கி வச்சிருந்த அஞ்சுவோட ஸ்கூட்டரை விற்க முயற்சி பண்ணப்பதான் மாண்டிராஜ் சிங் மற்றும் லீனா போலீஸ் கிட்ட சிக்கி எல்லா உண்மைகளும் வெளியே தெரிய வந்துச்சு.
இதை தொடர்ந்து தாசில்தார் மற்றும் காவல் அதிகாரிகள் முன்னிலையில் லீனா மாண்டிராஜ் வாழ்ந்த அந்த வீட்டோட தரைப்பகுதி உடைக்கப்பட்டு அஞ்சுவோட சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் போலீஸ் மாண்டிராஜ் சிங்கையும் லீனாவையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி மாண்டிராஜ் சிங்கை சிறையிலையும் லீனாவை பெண்கள் காப்பகத்துக்கும் அனுப்பி வச்சாங்க. இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்க இப்படி எல்லை மீறி போகிறதுக்கு சமூக வலைதளங்களோட தாக்கம் மட்டும்தான் காரணமா, இல்லை பெற்றோர்கள் கண்டிப்பு இல்லாமல் அவங்கள ரொம்ப சுதந்திரமாக விட்டு வளர்க்குறது காரணமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.